ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு ட்ரேட் எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? ஸோ வந்து மார்னிங் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்னிங் ஓவர் ஃப்ளக்சுவேஷனில் தான் இருந்துச்சு. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து அதனால் வந்து நாங்கள் பிஇயில் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம் அந்த 2 பாயிண்ட் எஸ்எல்ல. ஸோ வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு லாங் எஸ்எல் வச்சு கிளியர் கன்ஃபர்மேஷன் ட்ரேடு எதுவும் கிடைக்கல. கிடைச்சிது, பட் அந்த ட்ரேடும் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிஇயில் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு 9:30க்குள்ளே கொடுத்துருந்தோம் ரெண்டுமே. ஸோ வந்து 10க்குள்ளே வந்து ரெண்டுமே அவாய்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் வந்து 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிஇ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ட்ரேட் மட்டும் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து போட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்து ட்ரிகர் ஆச்சு. 180யில் ட்ரிகர் ஆகிட்டு 15 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹிட் ஆகிடுச்சு. 2 பாயிண்ட் எஸ்எல் போகாமல், ட்ரையல் எதுவும் ஆகாமல். அண்ட் அகெயின் வந்து ஒரு லாங் எஸ்எல் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து நாங்கள் இந்த ட்ரேட் வந்து 10:53க்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இந்த இந்த ட்ரேட் வந்து போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 120 அரௌண்டில் இந்த ட்ரேட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் இது வந்து இந்த ரேஞ்ச் வந்தால் தான் பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம். ஸோ வந்து எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட் தான் அந்த எஸ்எல் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வச்சுருந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15 பாயிண்ட் கேப்சர் பண்ணல. ஸோ அந்த அந்த பாயிண்ட்டில் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு லிட்டில் கன்ஃபியூஷனால என்ன ஆச்சுன்னா, 95 to 98 ஒரு 5-6 பாயிண்ட்லேயே வந்து எஸ்எல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளானை சேஞ்ச் பண்ணோம். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா 105 அந்த ரேஞ்சு, 102 சம்திங் அரௌண்டு வந்துட்டு 128 வரைக்கும் போயிருக்கும். எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். அண்டு நாங்கள் அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா, ஸோ வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி இந்த இந்த பையிங் ப்ரைஸ் வந்தாலே 102 to 105 வந்தால் கூட மேக்ஸிமம் வந்து இது எஸ்எல் தான் போகும் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிஇ சைடில் என்ன என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது எஸ்எல் கீழே ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து 15 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டோம். எங்களோட ஜேர்னல் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிஇ சைடு தான் மார்க்கெட் போனோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் பிஇ சைட்லேயே வந்து இப்போது லாங் எஸ்எல் வச்சு எடுக்காமல் 2 பாயிண்ட் எஸ்எல்லே வந்து ஒரு ட்ரேட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கால் சைடில் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம் 180யில் எடுக்க சொல்லி. ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆல்மோஸ்ட் வந்து 180ல இருந்து அது எவ்வளோ பாயிண்ட் போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 25,450யோட கால் வந்து பார்த்தீங்கன்னா 260 அரௌண்டு கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரையல் வந்து 3ன்னு போட்டதால் என்ன ஆச்சுன்னா ஒரு 4 to 6 பாயிண்ட்லேயே ட்ரையல் ஆகிட்டு அது மேலே போயிடுச்சு. இல்லைனா எங்களுக்கு இதுவும் வந்து ஒரு 15 பாயிண்ட் கிட்ட டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1300 ப்ராஃபிட். ஸோ இதான் இன்னையோட டே அப்டேட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you tomorrow. Bye bye. Take care.